வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான கதைக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அத பேசலாம். பல்கிங்னு சீரிஸ்க்கு பேர் வச்சுட்டு ஒர்க் அவுட்டும் போட மாட்டேங்கிற, ஜிம்முக்கும் போக மாட்டேங்கிற அப்படின்னு கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டு வச்சிருந்தாரு. சாரி ப்ரோ, ஒரு நாள் கோல்டு, இன்னொரு நாள் வந்து சிம்போசியம் போயிட்டு அதனால போக முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பா நிலைத்தன்மையோட இருப்பேன். அப்புறம் நாள் 31க்கான பல்கிங் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கும் சண்டேன்றதுனால ஒரு ஓய்வு நாள் தான். அவன் இன்னும் திருந்தல மாமா. நண்பர்களே, இன்னைக்கு ஜிம்முக்கு போயிருப்பேன். பட் என்ன பண்றது, சண்டே அன்னைக்கு ஜிம்முக்கு லீவ் விட்டுருவாங்க. காலையில எந்திரிக்கும் போதே ஒரு பூஸ்டோட தான் நாள் ஆரம்பிச்சேன். அப்படியே முட்டையெல்லாம் முழுங்கிட்டு நேத்து நைட்டு காய வச்ச துணியெல்லாம் எடுக்க போயிட்டேன். எடுத்துட்டு வந்து கையோட மடிச்சும் வச்சுட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் ரீல்ஸ் எல்லாம் தள்ளிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள வந்து ஆதிபுர வந்து சாப்பிட போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. அப்புறம் கூட அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தர்பூஸ் பழம், தண்ணி பழம், வாட்டர் மெலன், எந்த லாங்குவேஜ்லாம் வச்சுக்கோங்க, அது அப்படியே ஒரு பாதி பழம் வாங்கிட்டு வந்து அப்படியே மண்டைக்கு நல்லா எண்ணெயும் வச்சு முடிச்சிட்டேன். இதுல இருந்து அப்படியே ஒரு கால்வாசி பழத்தையும் முழுங்கியும் முடிச்சிட்டேன். அப்படியே வந்து உடம்புல இந்த ஹீட்லாம் பாதி பறந்த மாதிரி இருந்துச்சு. குளிக்கும் போது மொத்தமாவே பறந்துருச்சு நண்பர்களே. அப்படியே அந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டோம்ல, அதுல இருந்து ஒரு 2 விதையை எடுத்து நம்ம மாணிக்கம் பக்கத்துல நட்டு வச்சிருக்கேன். முளைச்சா பாப்போம். அப்புறம் என்ன, இந்த எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுச்சு. அப்படியே மிலானோக்கு போயிட்டு இன்னொரு பூஸ்ட் கையோட வரும்போதே பால் பாக்கெட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே ஓட் மீலையும் செஞ்சு சாப்பிட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமே அப்படியே அப்லோட் பண்ணி விட்டே தூங்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் நண்பர்களே. அப்புறம் நிலைத்தன்மையோட இருங்க.